TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ்ச் செய்திகளுடன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களை ராப்போசன விருந்துக்கு அழைத்து பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் யார் யார் என்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமான விவரங்கள் காணப்படாது விட்டாலும் பொதுஜன பெரமுனவுக்குள் இந்த அழைப்பினால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கமாக கட்சியின் தலைவர் மஹிந்த அல்லது ஸ்தாபகர் தலைவர் பஷில் ஆகியோருடன் தான் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகின்றார். இவ்வாறான நிலையில் தற்போது பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் ராப்போசனம் அருந்தினோம் என்று மட்டும் பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளன. எனினும் தற்போது வரையில் பேசப்பட்ட விடயங்கள் எவையும் கிடைக்கவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் களமிறங்குவது உறுதி என அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். கொடகமையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறினார். எவ்வாறாயினும் தமது கட்சியில் இருந்து கொண்டு வேறு கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர் ஒருவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது களமிறங்குவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். கொடகமையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறினார். தற்போது எமது சிநேகபூர்வமான சந்திப்பொன்று நடைபெற்றது. எங்கள் சம்பத் கமகேயின் பிறந்த தினத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாம் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். அம்பாந்தோட்டையில் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டமே உள்ளது. அதற்கு நாம் செல்வதில்லை. சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதில்லை. சுதந்திர கட்சியின் 3-4 பேர் அரசாங்கத்துக்கு தேவையானது போன்று நடனமாடுகின்றனர். நாம் எங்கும் பிளவுபடவில்லை. ஆகவே அந்த 3-4 பேரின் பின்னால் செல்பவர்கள்தான் சிரமத்துக்கு உள்ளாகுவார்கள். நாம் ஜனாதிபதி தேர்தல் குறித்த தீர்மானத்தினை விரைவில் அறிவிக்க உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கும். அது நிச்சயமான விடயமாகும் என்றார். பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பதவியொன்று ஸ்தாபிக்கப்பட்டு அப்பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் விஜயராமவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போதே மேற்கொண்ட பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், நான் பொறுப்புடன் எனது புதிய பதவி நிலையை முன்னெடுக்க உள்ளேன். தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பக்கபலமாக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளேன். பொதுஜன பெரமுன கடுமையாக உழைத்தது ஒரு கட்சியாகும். அக்கட்சியானது மீண்டும் மக்களின் ஆணையுடன் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்றார். இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான விசாரணைக்காக 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாமை பெயரிடுவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நிஷங்க பந்துல்ல கருணாரத்ன தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நிஷங்க பந்துல்ல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் சன நெரிசல் மிக்க சில இடங்களில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இதற்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முழுமையான நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரிக்குமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது 5 அடங்கிய நீதிபதிகள் குழாமை பெயரிட்டுள்ளது.
இந்த மனு எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதற்கமைய அன்றைய தினம் 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மனு விசாரணை இடம்பெற உள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணி நுவான் போபகே தெரிவித்துள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட பெற்றோர் சார்பில் விடயங்கள் முன்வைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் வசந்த கரணாகொட எந்த வகையிலும் தப்பிக்க முடியாதென்பதையும் நிரூபிக்கும் வகையில் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். விசா வழங்கும் VFS நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளதாக சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு விசா வழங்கும் VFS நிறுவனத்தின் நடவடிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு விசா வழங்கும் VFS நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு தற்போது மௌனமாக இருப்பதாக எனக்கும் சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். ஆனால் நான் வாய் மூடிக்கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அது தொடர்பில் அமைச்சரவையில் நான் குரல் கொடுத்தேன். அந்த நிறுவனத்துக்கு எதிராக தற்போது வழக்கு தொடுத்திருக்கிறேன். எனது கடமையை நான் செய்து வருகிறேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அது தொடர்பில் அமைச்சரவையில் நான் மேற்கொண்ட நடவடிக்கை அமைச்சரவையில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். என்றாலும் அமைச்சரவையில் கூட்டு பொறுப்பை பாதுகாப்பது எனது கடமை என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் 10ஆம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்கும் போது பழைய சம்பளத்தையே சிலருக்கு வழங்க வேண்டி இருந்தாலும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் கட்டாயமாக புதிய சம்பளத்தை வழங்க நேரிடும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். பெல்வோம் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் திருகோணமலை மாவட்டத்திற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அத்துடன் 10ஆம் தேதி சம்பளம் வழங்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையே சம்பளம் கணக்கெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். எனவே இந்த மாதத்தின் 10 நாட்கள் மாத்திரமே அதிகரித்த சம்பளத்துடன் தொடர்புபடும் என்பதால் இந்த மாதம் 10ஆம் தேதி சம்பளத்தை வழங்கும் போது பழைய சம்பளத்தையே சிலருக்கு வழங்க முடியும் என அவர் தெரிவித்தார். எனினும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் கட்டாயமாக புதிய சம்பளத்தை வழங்க வேண்டுமென தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறினார். நாட்டின் சந்தையில் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் வெளிவந்துள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்தார். இதனிடையே 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்களும் உள்ளடங்குவதாக இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு மோட்டார் வாகன உற்பத்தியாளர்களுடன் நிதி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இந்த தகவல் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன இறக்குமதிக்காக மட்டுப்பாடு விதிக்கப்பட்டதுடன் வாகனங்களை பொருத்தி விற்பனை செய்யும் செயற்பாடு தற்போது இடம்பெற்று வருகிறது. இக்கலந்துரையாடலுக்காக உள்நாட்டு ரீதியாக மோட்டார் வாகன உற்பத்தி மேற்கொள்ளும் கம்பெனிகள் சில பிரதிநிதிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதுடன் போக்குவரத்து வாகன இறக்குமதிக்காக அனுமதி வழங்குதல் தொடர்பாக இக்கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுகிறது இன்றைய TBCயின் காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.